அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபோர்ட் செய்ததில் சில இந்தியர்களை ஃப்ளைட்டில் செயின் செய்து கொண்டு வந்தார்கள். இது இங்குள்ள எதிர்க்கட்சி பார்ட்டிகளும் தேசிய எதிர்க்கட்சி பார்ட்டிகளும் இந்திய பார்லிமெண்டிலும் அதே போல பஞ்சாபிலும் பெரிய சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. சில ஃபேக்ட்ஸ் நான் அங்கிருந்தே கலெக்ட் செய்தேன். யார் அனைவரும் இதற்கு பொறுப்பாளிகள்? இப்போது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த பிறகு அதன் பின்னால் ஒரு சம்பவம் உள்ளது. எதற்காக அந்த சட்டம் கொண்டு வந்தார்கள்? எதற்காக ஃப்ளைட்டில், அதாவது ஏர்கிராஃப்டிலும் மிலிட்டரி ஏர்கிராஃப்டிலும் இதே போன்ற கன்விக்ட்களை, அதே போல் சிறையில் கிடக்கும் நபர்களை கொண்டு வந்தார்கள்? புரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் அனைவரும் அங்குள்ள சட்டத்தை மீறியவர்கள். சிறையில் கிடக்கும் நபர்கள் உள்ளனர், கன்விக்ஷன் முடிந்தவர்கள் உள்ளனர், சிறையில் தண்டனை முடிந்து வெளியே வந்து அங்கேயே தங்கியிருக்கும் நபர்கள் உள்ளனர். அவர்களை கொண்டு வரும்போது அந்த நாட்டின் சட்டம் என்ன? எதற்காக அந்த நாடு சட்டம் செய்தது? பலர் இந்த ஏவியேஷன் சட்டத்தை பற்றி முட்டாள்தனம் என்று கூறுகின்றனர். முன்பு அமெரிக்கா இதே போன்ற பல கிரிமினல்களை, பலரை டீபோர்ட் செய்ய முயற்சித்த போது, அதாவது மிலிட்டரி ஏர் கிராஃப்டினுள், அந்த நேரத்தில் இவர்களை கையில் விலங்கும் காலில் விலங்கும் போடவில்லை. 2 அல்லது 3 முறை இது தொடர்பான இஷ்யூ ஏற்பட்டது. காரணம் முழுவதும் கிரிமினல்கள் தான் அதன் உள்ளே. 150 பேர் ஒரு மிலிட்டரி ஏர் கிராஃப்டில் பறக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை பார்த்து கொள்ள 5 அல்லது 6 போலீஸ்காரர்கள் இருப்பார்கள், அல்லது அங்குள்ள ஏவியேஷனுடன் தொடர்புடைய செக்யூரிட்டி அதிகாரிகள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அதிகாரிகளை அந்த ஃப்ளைட்டில் வைத்து மிரட்டினார்கள். பின்னர் அந்த ஃப்ளைட்டின் எமர்ஜென்சி கதவை திறந்தார்கள். பின்னர் அதன் உள்ளே துப்பாக்கிச் சூடு நடந்தது. வீணாக முட்டாள்தனம் காரணமாக. இவர்கள் அனைவரும் கிரிமினல்கள். இந்த கிரிமினல்களை செயின் செய்து ஏவியேஷன் உள்ளே, அதாவது ஏர்கிராஃப்டினுள் கொண்டு வர்றது பெரிய ரிஸ்க். பறக்கும் ஒரு ஏர்கிராஃப்ட் பற்றி சிந்திச்சு பாருங்கள். பறக்கும் பயணிகள் ஏர்கிராஃப்டில் இருந்தால் லேண்டிங் செய்த பிறகு மட்டுமே நீங்கள் சீட்டில் இருந்து எழுந்திருக்க முடியும். காரணம் இல்லை என்றால் பயணிகளை நாவிகேட் செய்யும் பைலட்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்படியானால் ஒரு பறக்கும் ஏர்கிராஃப்டில் இதே போன்ற கிரிமினல்கள் ஒன்று சேர்ந்து அதன் எமர்ஜென்சி கதவை திறக்க முயற்சித்தால் என்ன செய்ய முடியும்? இதுதான் நடந்த சம்பவம். அமெரிக்காவில் மற்றும் பல நாடுகளிலும் இது நடந்துள்ளது. என்ன ரெமெடி அங்கு எடுக்க முடியும்? பலத்த கட்டாயப்படுத்தி உள்ளே நுழைந்து நாவிகேட் செய்யும் பைலட்டின் கேபினை உடைத்து உள்ளே நுழைய முயற்சித்துள்ளனர். மீண்டும் அங்கு என்ன ரெமெடி, என்ன விதமான சொல்யூஷன் எடுக்க முடியும்? இதை பற்றி பயங்கரமாக கவலைப்படுபவர்கள் ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. என்னை ஒன்று எட்யூகேட் செய்யுங்கள். என்ன அதன் விஷயம்? என்ன, எந்த விதமான சொல்யூஷன் நீங்கள் சொல்ல முடியும்? இவர்களை செயின் செய்யாவிட்டால் என்னவாகும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இவர்களின் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டுள்ளது. அதற்குள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமே செயின் செய்யாமல் கொண்டு வர முடியும். காரணம், 2012 அமெரிக்கா புதிய ஏவியேஷன் சட்டம் கொண்டு வந்தது. இந்தியா அதை அடாப்ட் செய்தது. ஒரு குழு கிரிமினல்களை கொண்டு போகும்போது அவர்களை செயின் செய்ய வேண்டும். காரணம் இல்லை என்றால் அந்த ஃப்ளைட் பறக்கும் பைலட்களுக்கும் அந்த ஃப்ளைட்டிற்கும் பயங்கரமான டேஞ்சர். இதுதான் முக்கியமான காரணம். உங்கள் தலையுள் வைத்துக் கொள்ளுங்கள். சாரி, நீங்கள் சொல்லும் ஒரு விஷயத்தை பற்றி படித்து புரிந்து கொள்ளாமல் வாய் திறந்து கத்துகிறீர்கள். அதை கேட்கும் பல மலையாளிகள் பயங்கரமான ஹியூமானிட்டேரியன் மண்ணாகட்டும் என்று கத்துவார்கள். இது பேசிக்கலி ஏவியேஷன் செக்யூரிட்டியின் முக்கியமான காரணியாகும் ட்ரைபியூனல்களுடன் தொடர்புடையது. இவ்வளவு பேர் பறக்கும்போது அவர்களை செயின் செய்ய வேண்டும். இல்லையென்றால் இவர்கள் எமர்ஜென்சி கதவை திறந்து விட்டால் இந்த ஃப்ளைட் கம்ப்ளீட் ஆகி கிராஷ் ஆகிவிடும். என்ன சந்தேகமா? பின்னர் நடந்த சம்பவம், இவர்கள் டாய்லெட்டினுள் நுழைந்து டாய்லெட் உடைத்து விட்டார்கள். அது பயங்கரமான கிரைசிஸ் ஆகிவிட்டது. பின்னர் எமர்ஜென்சி லேண்டிங் செய்தது ஃப்ளைட். இது 2 அல்லது 3 முறை அமெரிக்காவிலேயே நடந்துள்ளது. பல நாடுகளிலும் நடந்துள்ளது. புரிந்து கொள்ளுங்கள், பல நாடுகளுக்கு பல ரூல்ஸ் உள்ளன. அமெரிக்காவின் ரூல் இதுதான். அதாவது பிரிசனர்களை, அப்படிப்பட்டவர்களை டீபோர்ட் செய்யும் போது அல்லது ஒரு இடத்திலிருந்து அமெரிக்கா அதை வேறு இடத்திற்கு கொண்டு போகும் போதும் அவர்களை செயின் செய்ய வேண்டும். காரணம், அது ஏவியேஷன் செக்யூரிட்டியின் சேஃப்டியின் பாகமாகும். இரண்டாவது முக்கியமான காரணி, இதற்குள் உள்ள செக்யூரிட்டி அதிகாரிகள் உள்ளனர். அவர்களின் கையில் ஆயுதங்கள் உள்ளன. காரணம், இவர்கள் ஒரு குழு கிரிமினல்கள் தாக்கி அவர்களின் ஆயுதங்களை பறித்திருக்கிறார்கள் 2 அல்லது 3 முறை அமெரிக்காவில். அது பல நாடுகளிலும் நடந்திருக்கிறது. அதனால்தான் அவர்களின் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் செய்து செயின் செய்கிறார்கள். இதுதான் மற்றொரு சம்பவம். இப்போது நமது விஷயத்தை பார்க்கலாம்.
மலையாளிகளான பலர் மிகவும் துக்கத்துடன் சொல்கிறார்கள், இவர்களை இவ்வளவு செய்து அவர்களை திரும்ப அனுப்பிவிட்டார்கள். இப்போது எனக்கு தெரிந்தது, ஒரு சீனியர் ஆக உள்ள FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவர்கள்தான் இதை பற்றி விசாரித்து சம்பவம் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கிறார்கள். மலையாளிதான். அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு கோட்டயம்காரன், ஞானாயகாரன். நான் கேட்டேன், இந்த மலையாளிகள் இந்தியர்களை அங்கே பார்க்க முடியுமா என்று கேட்டேன். அப்போது அவர் இந்த வழக்கு புதிதாக டிபோர்ட் செய்யும் ஆசிய மேഖലയിலும் தொடர்பு கொண்டு அவர் மிகவும் ஆக்டிவாக உள்ளவர். நான் கேட்டேன், மலையாளிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதிர்ச்சி தரும் ஒரு சம்பவம் கேரளத்தில். இந்த மலையாளி சங்கங்கள், அதாவது அமெரிக்கா இயங்கும் பல சங்கங்கள், அதன் எல்லோரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. சிலரும் கேரளத்தில் இந்த ஆர்ட் கல்ச்சர், சினிமா, மிமிக்ரி, மோனாக்ட் எல்லாம் சேர்ந்து பல சங்கங்கள் உள்ளன, பல சம்பவங்கள் உள்ளன. இதனுடன் இயங்கும் ஒரு பிரிவு உள்ளது. அவர்களும் எல்லோரும் சேர்ந்து விளையாடும் கேம் தான் இவ்வளவு பேரை அங்கே கொண்டு போவது. அதுதான் மிகவும் பரிதாபகரமானது என்று சொல்கிறார்கள். அதாவது மூவி சங்கம், சினிமா சங்கங்கள், அம்மா, அதே போல் பல சங்கங்கள் உள்ளன. இவர்கள் எல்லோரும் அங்கே உள்ள மலையாளிகளுக்காக ஷோ நடத்தப் போகிறார்கள். இவர்கள் சொல்வார்கள் இவ்வளவு பேர் வர வேண்டும் என்று. பின்னர் அங்குள்ள சங்கமும் இங்கே சொல்லும். காரணம், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யும் டீம்ஸ் அங்குள்ள சங்கங்களுடன். காரணம், டிக்கெட் எல்லாம் விற்பனை செய்துதான் இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்படுகிறது. இவங்களுடைய இந்தியாவிலிருந்து சொல்வார்கள், அதாவது கேரளத்திலிருந்து சொல்வார்கள், நாங்கள் இந்த முறை வரும் இவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ளனர், அவர்களை சப்போர்ட் செய்ய வேண்டியதற்காக ஸ்டேஜிலும் அதுவும் இதுவும் ட்ரைனிங்கும் அதன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மியூசிக்கின் இவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ளனர். நாங்கள் சுமார் 60 முதல் 70 பேர் வரை உள்ளோம். 70 பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டும். அங்குள்ள சங்கங்கள், அதாவது உண்மையில் மொத்தம் 30 பேரை மட்டுமே பார்க்கிறார்கள். மீதி 30 அல்லது 40 பேர் போவது இந்த சங்கங்களுடன். கேரளத்தின் சினிமா சங்கமாக இருந்தாலும், மிமிக்ரியாக இருந்தாலும், நாடகமாக இருந்தாலும், மோனாக்டோ, மற்ற ஆர்ட் ஃபார்ம்ஸாக இருந்தாலும், மீதி உள்ள அவர்கள் இந்த 2 குழுக்கள், அது அமெரிக்காவில் உள்ள சங்கம், இரண்டும் சேர்ந்து. அதற்குள் எல்லோரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அங்குள்ள சங்கத்தில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கும், பணம் உருவாக்கும் நிகழ்ச்சி தான். இல்லை என்றால் இதே போல் பார்த்து நடப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை இவர்கள் சார்ஜ் செய்து இங்குள்ளவர்கள் அதன் 75% மீதி உள்ள அங்குள்ள சங்கங்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போது யார்தான் பொறுப்பாளி? எனது கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். யார்தான் பொறுப்பாளி? அப்போது அப்படி சென்றவர்கள்தான் கடந்த 10 அல்லது 15 வருடங்களில் சுமார் 1 லட்சத்திற்கு மேல் உள்ளனர் மலையாளிகள். நீங்கள் சிகாகோவிலும் பல இடங்களிலும், பிலடெல்பியாவிலும், பென்சில்வேனியாவிலும் பல இடங்களிலும் மலையாளி ரெஸ்டாரண்ட்டுகளில், கேரள ரெஸ்டாரண்டிலும், இந்திய ரெஸ்டாரண்ட்டுகளிலும் எல்லாம் வேலை செய்யும் மக்கள் முழுவதும் பெரிய ஒரு சதவீதம் இப்படி அங்கே இலீகலாக வந்தவர்கள்தான். பின்னர் இவர்கள் செய்யும் நிகழ்ச்சி என்ன? 1 கோடியும் 50 லட்சமும் கொடுத்துதான் போகிறார்கள். கலைஞன் என்று சொல்லி ஏறி போவது. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், இவற்றையெல்லாம் நாம் ஊக்குவிப்பது தான் மிகப்பெரிய கிரைம். பின்னர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்குள்ள சிட்டிசன்ஷிப்பிற்காக, காரணம் இவர்களுக்கு 10 வருடத்திற்கான விசா கொடுக்கப்படுகிறது. காரணம், ஒரு முறை விசா கொடுப்பது. 10 வருடத்திற்கான B1, B2 விசா கொடுப்பார்கள். பின்னர் அங்கே போய் அங்குள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். அது மலையாளியாக இருந்தால் இந்தியர்களான யாரையும் திருமணம் செய்து கொள்வார்கள். கேரளத்தில் குழந்தைகளும் மனைவியும் உள்ளவன்தான். நான் விரும்பினால் சாட்சியம் தருகிறேன். பின்னர் அந்த அதிகாரி சொன்னார், நான் சாட்சியம் தருகிறேன் என்று. இதுதான் வியாபாரம். பின்னர் அவர்களுக்காக அழும் சில அசுத்தர்கள் கேரளத்தில் உள்ளனர். அது பக்கா கிரைம் அல்லவா காட்டுவது? அதற்கு யார்தான் உதவி செய்கிறார்கள்? கேரளத்தின் சினிமா சங்கங்கள், தமிழ் சினிமா சங்கங்கள், இங்குள்ள ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இப்போது நாம் என்ன சொல்கிறோம்? பிரபுத்த கேரளம். அதாவது பணம் வாங்குகிறார்கள். 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை வாங்குகிறார்கள். அதற்குள் 2 குழுக்களும், அங்குள்ள சங்கமும் இங்குள்ள ஆர்கனைசேஷனும் பங்கு போடுகிறார்கள். அதற்குள் அரசியல்வாதிகள் கூட போயிருக்கிறார்கள். அதாவது கேரளத்தில் ஆக்டிவாக அரசியல் செய்யும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரர்களும் இப்படியான சங்கத்திற்குள் இங்கிருந்து ஏறி போயிருக்கிறார்கள். அவர்களின் லிஸ்ட் நான் தருகிறேன். லிஸ்ட் தராததற்கு காரணம் தெரியுமா? அவர்களின் குடும்பத்தை மட்டுமே பாதிக்கும். இல்லை என்றால் இவர்களின் பெயர் உட்பட சொல்லியிருப்பேன். காரணம், இவர்கள் சொல்வது தப்பி போக சென்றோம் என்பதுதான். அப்படி போய் அங்கே திருமணம் செய்து கொண்டு வாழும் எத்தனை பேர் உள்ளனர்? அது பக்கா கிரிமினல்ஸ் தான். முதலில் ஒரு நாட்டின் எல்லா சுதந்திரத்தையும் முழுவதும் மீறி அங்கே செல்கிறார்கள். அதுவும் லஞ்சம் கொடுத்துதான் போகிறார்கள். அதற்காக
இங்குள்ள அரசியல்வாதிகளை சேர்த்துக் கொள்கிறார்கள். காரணம், இது வெளியே தெரியாமல் இருக்க. இதற்குள் சில பத்திரிகையாளர்களும் உள்ளனர் மலையாளத்தில். அவர்களையும் இலவசமாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே நுழைந்து போனவர்கள் மலையாள பத்திரிகையாளர்கள் உள்ளனர். இவையெல்லாம் ஒவ்வொன்றாக வெளியே வரும்போதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். பின்னர் அமெரிக்காவில் ஏதாவது கான்ஃபரன்ஸ் அல்லது நிகழ்ச்சி நடக்கும்போது சில சங்கங்களுக்கு, என்ஜிஓகளுக்கு இன்விடேஷன் கொடுப்பார்கள். இன்விடேஷன் கொடுக்கும்போது இந்த சங்கம் சொல்லும், நாங்கள் 2 பேர் அல்ல வருகிறோம், நாங்கள் 10 பேர் வருகிறோம். இந்த 10 பேருக்கான இன்விடேஷன் தருவார்கள். காரணம், அங்குள்ள பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த கான்ஃபரன்ஸ் அல்லது செமினார் அழைப்பது, 1 அல்லது 2 நாட்களுக்கு. இந்த 10 பேருக்கான இன்விடேஷன் அங்குள்ள ரெக்கக்னைஸ்டு ஆன சங்கம் கொடுக்கும். இதேபோல் கிறிஸ்தவ சங்கங்கள் இஷ்டம் போல் இதேபோல் நிகழ்ச்சி செய்கின்றன. காரணம், அவர்களுக்கு இந்த கான்ஃபரன்ஸுடன் தொடர்புடைய சம்பவங்கள் வரும்போது அவர்கள் இன்விடேஷன் கொடுப்பார்கள். பின்னர் சொல்வார்கள், நாங்கள் 2 பேர் அல்ல வருவது, நாங்கள் 15 பேர் வருகிறோம். முழுவதும் கள்ளத்தனங்களும் வஞ்சகங்களும் ஊழலும் களவாடலும் முழுவதும் காட்டிய பிறகு அங்கே கிரைம் காட்டுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இங்கே திருமணம் செய்து கொண்டு வாழும் ஒருவன் அங்கே குதித்து பிறகு அங்கே திருமணம் செய்து கொள்கிறான். அவனுடைய மனைவிக்கு அங்குள்ள மனைவியை தெரியாது. இவையெல்லாம் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டிய விஷயம், இவையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நியாயப்படுத்தும் இங்குள்ள அரசியல் அமைப்பு, இங்குள்ள சோசியல் மீடியா அமைப்பு. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது பஞ்சாபின் விஷயம் சொல்லலாம். அடுத்த லாட்ரிக்கு வரப்போகும் பஞ்சாபில் இருந்து வரும் மக்கள்தான். எப்படி இந்த பஞ்சாபில் இருந்து மக்கள் இவ்வளவு வருகிறார்கள்? விஷயம், இந்த முறை இந்திய பிரதமராக இருந்தவரின் தொடர்புடைய அங்கே சத்திய பிரதிஜ்ஞை விழாவில் நடத்திய சம்பவ நாடகம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் பிறகு சுமார் 200க்கும் மேற்பட்ட சீக்கியர்களை தான் கைது செய்தார்கள். ஆண்டி இந்தியன் புரோபகண்டாவுடன் அங்குள்ள குருத்வாராக்களிலும் அங்குள்ள சீக்கிய சங்கங்களிலும் எஸ்பிஜியிலும் எல்லாம் வேலை செய்யும் மக்கள் அவர்களை கையோடு எடுத்தார்கள். இந்தியாவுக்கு எதிராக தான் இங்கே வேலை செய்கிறார்கள். அவர்களை பிடித்தார்கள். காரணம், இவர்கள் ஃபண்ட் பிரிவு நிகழ்ச்சிகள் எல்லாம் குருத்வாரா மையமாக தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இவர்கள் எல்லாம் கனடாவில் வந்து இங்கே கிராஸ் செய்தவர்கள் தான். மற்ற பல மக்கள் உள்ளனர், அவர்களை சிறையில் வைத்திருக்கிறார்கள் ட்ரம்ப். அவர்களையும் சேர்த்து வெளியே அனுப்புங்கள். அவர்களுக்கு நாம் இப்போது ரெட் கார்பெட் கொடுக்க வேண்டுமா? சைன் செய்து என்று சொல்லும்போது என்னதான் இந்த பின்னால் உள்ள சம்பவம்? எதற்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை பற்றி ஒன்றும் பேசாததற்கு காரணம் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்தது சரியான விஷயம்தான் என்று. காரணம், சைன் செய்தவர்களின் மற்றவர்களின் பெயர்களை பப்ளிஷ் செய்ய வேண்டியதில்லை என்று உள்ளது. அது அமெரிக்கன் கவர்மெண்ட் அவர்களின் பாலிசியின் பாகம். இங்கே சிறையில் இல்லாமல் அவர்களை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அங்குள்ள ரூல் படி சொல்லிவிடுகிறார்கள். அதற்குள் மோடி கவர்மெண்டாக இருந்த சம்பவத்தில் இந்த தவறுகள் எதையும் காட்டாதவர்கள், கிரைம் எதையும் செய்யாதவர்கள் ஃபர்ஸ்ட் அலாட்டில் கிரீன் கார்டு கொடுப்பார்கள். அவர்களை கொண்டு வரலாம். அதில் அதிகம் ஆளும் ஒரு கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? ஆதரிக்கும் ஒரு விதத்தில் இந்த சீக்கிய கம்யூனிட்டியும் மாறியது. சீக்கிய கம்யூனிட்டியின் பிரச்சனை என்ன? சர்தார்களின் பிரச்சனை அங்கே பிடித்த ஆண்டி இந்தியன்களை, அதாவது இந்தியாவுக்கு எதிராக புரோபகண்டா செய்வதை வெளியே அனுப்புகிறார்கள். இதுதான் அவர்களின் பிரச்சனை. மற்ற முஸ்லிம் கம்யூனிட்டியின் பிரச்சனை என்ன? பயங்கர துக்கம் காட்டுகிறார்கள். இவையெல்லாம் தான் அங்குள்ள இஷ்யூஸ் என்று சொல்கிறார்கள். அந்த இஷ்யூவுடன் தொடர்புடைய முதல் கண்ணீர் சிந்தும் சில முட்டாள்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய சம்பவம் உள்ளது. யதார்த்தம் என்ன? இந்த சொல்லும் பல சேனல்களுக்கும் அங்கே ரிப்போர்ட்டர்கள் உள்ளனர். ஃபுல் டைம் அல்ல பார்ட் டைம். அவர்களுக்கு வேறு பிசினஸும் நிகழ்ச்சியும் எல்லாம் உள்ளது. இவர்கள் இதை ஒரு முறை தேடி பார்த்தால் போதும். நான் 2 அல்லது 3 முறை போன் செய்த பிறகு எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைத்தது. ஒரு விஷயம் புரிந்தது. ஜேர்னலிஸ்டுகள் உண்மையில் ஜேர்னலிஸ்டுகள் தான் என்றால் இந்த சம்பவத்தை தேடி பிடிக்க வேண்டும். என்னதான் இந்த சம்பவம்? காரணம், இவர்களுக்கு தெரியாது எப்படி தேட வேண்டும் என்று. அதனால முட்டாள்தனமான விஷயங்கள் தான் இவர்களை உள்ளே அனுப்புகிறது. காரணம், இவர்களுக்கு ஜேர்னலிஸ்டிக் சென்ஸில் தான் இதை செய்ய வேண்டும். யார்தான், என்னதான், எப்படிதான், என்னெல்லாம் நடந்தது, அப்பொழுதுதான் இதன் டீட்டெயில்ஸ் வரும். நான் 2 அல்லது 3 முறை போன் செய்து முடிந்த பிறகு எனக்கு இஷ்டம் போல் டீட்டெயில்ஸ் கிடைத்தது. சீக்கியர்கள் எத்தனை பேரை பிடித்தார்கள்? எத்தனை பேர் உள்ளனர்? என்ன அமெரிக்கன் ஏவியேஷன் ரூல்? என்ன எல்லாம் சம்பவங்கள் இங்கே முன்பே நடந்தது? சிம்பிள், அதுதான் சொல்கிறது மலையாளம் ஜெர்னலிசம் இம்மேச்சூர் என்று. காரணம், இவர்கள் ஒரு பார்ட் டைம் தான் இந்த ஜெர்னலிசம் என்று வேலை செய்கிறார்கள். ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் செய்துதான் ஒரு டேட்டா எடுக்கிறார்கள், ஆதென்டிகேட் செய்கிறார்கள்.
அப்படிதான் ஸ்டோரிகள் பில்ட் அப் செய்கிறார்கள். அதை கூட செய்ய முடியாதவர்கள் தான் முட்டாள்தனம் கூட அதை சோசியல் மீடியா பெரிய சம்பவமாக்கி மாற்றுகிறார்கள். ஒரு பேசிக் ஜேர்னலிசம் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அதை பற்றி பிரதிகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.